நாங்கள் இந்த வேலை கொடுக்குறோம், ஆர்எம் வேலை கொடுக்குறோம், டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணுற வேலை கொடுக்குறோம், கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுற வேலை கொடுக்குறோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வேலை கொடுக்குறோம். இது மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வர அந்த பீப்புள்ஸை, அந்த இளைஞர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த ட்ரைனிங் சென்டருக்கு அதுதான் மோசடியே. இந்த ட்ரைனிங் சென்டர் தான் மோசடி. எதுக்கு அவங்க இந்த ட்ரைனிங் சென்டர் அனுப்புகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ட்ரைனிங் சென்டர் பேங்க்குடைய ட்ரைனிங் சென்டர் இல்லை. இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா, அவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்குறாங்கன்னா, அதுக்கு வேணால் இவங்களை ட்ரைனிங்கில் அனுப்பலாம், ட்ரைனிங்க்கு அனுப்பலாம். நீங்கள் போய் வேலையை கற்றுட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த பேங்க்கு எந்த ட்ரைனிங் சென்டரையும் வைக்கிறதில்ல. யாரோ ஒருத்தங்க பேங்க்கை பற்றி சொல்லுவாங்க, நீ போய் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்துடு, அதுக்கு 30,000 40,000 ஃபீஸ் நீயே கட்டிக்கும். இது மாதிரி